பைத்தானில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஈஸி டு லேர்ன் அண்ட் யூஸ். இதை வந்துட்டு ஈஸியாகவே யாராக இருந்தாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. ஜஸ்ட் அதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா அது ரன் ஆயிரும். ஓகேவா? அதோட ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரிண்டில் என்னோட நேம் ஆர் எனக்கு என்ன மெசேஜ் அவுட்புட்டில் வேணுமோ அதை நான் கொடுத்தேன் அப்படின்னா அது எனக்கு அப்படியே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவுட்புட்டில் எனக்கு அப்படியே டபுள் கோட்டுக்குள்ளே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? எல்லா லாங்குவேஜையும் கம்பேர் பண்ணும்போது பைத்தான் தான் ஈஸி. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, அதில் வந்துட்டு ஹெட்டர் ஃபைல் இருக்கும், மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை பிரிண்ட் பண்ணணும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஓகேவா? டேரெக்டாக நம்ம கொடுத்தாலே இது ரன் ஆயிரும். அதனால தான் இது வந்து ஈஸி டு லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இதை வந்துட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு இங்கிலீஷ் பேசிக்காக இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே வந்துட்டு பைத்தான் கூட வந்து ஈஸியாக வந்துட்டு ரைட் பண்ணலாம். ஓகேவா? எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் அப்படின்னு என்ன அப்படின்னா, இதில் வந்துட்டு சிண்டாக்ஸுமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். ஓகேவா? இன்டர்பிரட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, கம்பைல் பண்ணும்போது ஒரு லைனாக எனக்கு வந்து செக் பண்ணி எனக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ஓகேவா? இப்போ நான் 10 லைன் எழுதுகிறேன், எனக்கு 5வது லைன் வரை கரெக்டு அப்படின்னா 5வது லைன் வரை எனக்கு அவுட்புட்டில் ரன் பண்ணி எனக்கு அவுட்புட்டு ஷோ பண்ணும். அதே வந்துட்டு சிலையோ சிபிபியில அப்படி கிடையாது. நான் 90 லைன் எழுதியிருந்தாலும் 89வது லைன் வரையும் ரைட்டாக எழுதி 90வது லைன் தப்பு அப்படின்னாலும் என்டையர் கோடே வந்துட்டு எரர் தான் நம்மளுக்கு காட்டும், அவுட்புட் ஷோ ஆகாது. ஆனால் பைத்தான் அப்படி இல்லை, கிடையாது. ஓகேவா? கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ். இதை வந்துட்டு வேற எதில் ரன் பண்ணாலுமே ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஐடிஸ்ன்னு பார்த்தாலே நிறையா இருக்குது. ஜூபிட்டர், ஸ்பைடர், பைச்சாம், இந்த மாதிரி மல்டிபிள் இருக்குது. ஓகேவா? அதனால இதை கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். இதை வந்து நம்ம க்ரோமில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு அமௌண்ட்டு இதுக்கு பே பண்ண தேவையில்லை. ஓகேவா? இது பெய்டு வெர்ஷன் கிடையாது, நாட் பெய்டு வெர்ஷன். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஊப்ஸ் கான்செப்ட் இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துக்கலாம் ஈஸியாகவே. ரியல் டைமாக ஒரு ஆப்ஜெக்டையுமே வந்துட்டு பைத்தானை வச்சு நம்மளால வந்துட்டு ஒரு டெவலப் பண்ண முடியும். ஓகேவா? இதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பைத்தானை சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு எக்ஸ்டென்சிபிள். இது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டென்சிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லார்ஜ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ். இதில் வந்துட்டு அட்வான்ஸ் பைத்தான்காக இருக்கட்டும், டேட்டா சயின்ஸ்க்காக இருக்கட்டும், அதுக்கு எல்லாமே எந்த லாங்குவேஜ் வந்து பேஸாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பைத்தானை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு டேட்டா சயின்ஸில் ஆரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? பைத்தானில் வந்துட்டு லார்ஜ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அப்படின்னு பார்த்தோம்னா 2-3 லைப்ரரி சொல்கிறேன். நம்பேவா இருக்கட்டும், பாண்டாஸாக இருக்கட்டும், நியூமெரிக்கல் கால்குலேஷன்லாம் வந்துட்டு பெரிய பெரிய கால்குலேஷன் நான் 50 லைன் எழுதுகிற கோடிங்க என்னால் ஒரு 20 லைன் 15 லைனுக்குள்ளே வந்துட்டு நம்பே வந்துட்டு மாடியூலை வந்துட்டு நான் இம்போர்ட் பண்ணி என்னால் கோடிங் வந்து எழுத முடியும். அதே மாதிரி தான் பாண்டாஸ். ஓகேவா? மேட்லாடெப்லாம் வந்து விஷுவலைசேஷனுக்காக அந்த டூலை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணி காட்டு. ஓகேவா? அதான் வந்துட்டு லார்ஜ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ். GUI ப்ரோக்ராமிங் சப்போர்ட், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராமிங் சப்போர்ட். அப்படின்னா என்ன? கிராஃபிக்கலாக நம்ம ஏதாச்சும் கொடுத்தோம் அப்படின்னாலும் அதை வந்துட்டு இது கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா? யூசர் வந்துட்டு கிராஃபிக் டிசைன் பண்ணணும் அப்படின்னாலும் பைத்தான் டொமைன் எடுத்து பண்ணாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஓகேவா? இதில் வந்துட்டு டைனமிக் மெமரி அலோகேஷன் இருக்குது. எல்லா லாங்குவேஜையும் கம்பேர் பண்ணும்போது இதில் தான் வந்துட்டு டைனமிக் மெமரி அலோகேஷனே இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே தான் சேர்ந்தது தான் வந்துட்டு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? தேங்க்யூ.